இந்த வழக்கில் இவங்க அம்மாவை கொலை செஞ்ச வழக்கில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்க முடியல. இவனை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறது யாருன்னா அவங்க அப்பா தான் போகிறாரு. ஒரு ஒரு குழந்தைய கொலை பண்ணியிருக்கான். அதுவும் எதுக்காக கேட்டிங்கன்னா ஒரு பாலியல் இச்சைக்காக. இவனுடைய அழகுக்கு இவனை லவ் பண்ணவே எல்லோரும் விரும்புவாங்க ஒன்று. இல்லை இவன்கிட்ட பணக்காசு இருக்குது, ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட போயிருக்கலாம். தான் ஃப்ளாட்டில் இருந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட தவறாக நடந்து கொலை பண்ணுறான். நடந்ததோடு விடலை, அதை கொண்டு போய் எரிக்கிறான், தடயங்களையும் அழிக்கிறான். ஆனால் அவனுக்கு யார் வழக்கு நடத்துகிறான்னா அவங்க அப்பா. எப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றிருக்கிறார் பார்த்தீங்களா இல்லையா? எப்படிப்பட்ட தகப்பனாக அவர் இருக்கிறார் பாருங்க. வழக்கு நடத்துகிறார். தான் மனைவியே வந்து கொலை செஞ்சது இவன் தஷ்வந்த் தான். இந்த கிளியர் ப்ரூவ்டு. அதாவது இப்போது வந்து தஷ்வந்த் வந்து குற்றமற்றவன்லாம் இங்கே விடுதலை பண்ணலை. இவர் வந்து புறசாட்சி சொல்கிறார். யாரும் அவங்க அப்போ ஹோஸ்டேல் ஆகுறாரு எங்கள் நீதிமன்றத்தில் நல்லா தெரியும் இவர் ஹோஸ்டேல் ஆகுறாருன்னு. ஹாஸ்டல் ஆனது நீதி வந்து நீதிப்படி தான் நடக்க முடியும், சென்டிமெண்ட் படியோ அல்லது ஆனால் ஓன் டிஸ்கிரிப்ஷன் பவர்னு ஒன்று இருக்குது நீதிமன்றத்தில். தன் விருப்ப உரிமை அதிகாரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். பட் அந்த நீதிபதி நினச்சிருப்பார், சரி அதான் சாட்சியாக பெற்றவனே சொல்லலை, அப்புறம் நம்ம மற்றவனை வச்சு என்னத்தை சாட்சி சொல்லி கேஸ் நடத்துறது.